ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு வீக்கா கண்டினியூஸா வீடியோ போட முடியல. 2 மாசமா தான் இன்ஸ்டாகிராம்ல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். போன விளாக்ல நான் கைவலின்னு சொன்னதை வச்சுட்டு எல்லாருமே எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்ல. அவதியாக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருந்து 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆயிருந்தா. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவளும் நல்லா இருக்கா. வாழ்க்கைன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதை கடந்து எப்படி மேல வர்றோங்கிறத தான் நாம பார்க்கணும். லாஸ்ட் 2 வீக்கா groceries எதுவும் வாங்கல. ஸோ சண்டே வாங்கினதான் உண்டுன்னு நெஸ்டோ கிளம்பி வந்தோம். அடுத்த 2 வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கூட பால், தயிர் எல்லாம் எடுத்தாச்சு. நெஸ்டோல தான் சப்பாத்தி மாவு, சீரக சம்பா அரிசி, பச்சரிசி, சுகர் எல்லாம் ஆஃபர்ல போடுவாங்க. ஸோ நாங்க மந்த்லி grocery இங்க இருந்து தான் வாங்குவோம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன்ல, அது மாதிரி D4D ஃபாலோ பண்ணி அதுல என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்து வாங்குவோம். எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியா வச்சுட்டு வெஜிடபிள்ஸை ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். நம்ம தேங்காய் வாங்கும்போது தேங்காயோட குடுமி மேலே இருக்கிற மாதிரி அப்படியே அடுக்கி ஒரு இடத்துல வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது, கொஞ்ச நாள் இருக்கும். நான் ஒரு ட்ரே முட்டை வாங்கினேன்னா இதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச 15 முட்டை இருக்கிற ட்ரேயை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேலே 30 முட்டை இருக்கிற ட்ரேயை எடுத்து 2ஆ கட் பண்ணி அதில் எக் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் இடம் அடைக்காது. ஃப்ரிட்ஜ்லையுமே எனக்கு எக் வைக்கிறதுக்காக ரேக் கிடையாது. அது மாதிரி நான் எக் பாக்ஸும் வாங்கி வைக்கல. இந்த மாதிரி பண்ணோம்னா அழுக்கானா கூட நம்ம அப்படியே த்ரோ பண்ணிடலாம். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.